வணக்கம் தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். இது என்ன மூலிகை பார்த்தீங்கன்னா துளசி. இதான் நாட்டு துளசி. இது பாருங்கள், பூ. இது பூ, இது இலையை பாருங்கள். இதான் நாட்டு துளசி. நாட்டு துளசி கிராமங்களில் வயலை பக்கம், இந்த குளங்கள் அந்த பக்கம்லாம் நிரம்ப இருக்கும். இது ஒரு அற்புதமான மூலிகை. சளிக்கு வந்து அற்புதமான மூலிகை அது. இது பாருங்க, வாயில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வாயில் போட்டு மெல்லலாம். அற்புதமான மூலிகை. இந்த சளியை வந்து முடிக்கும். இந்த துளசி, இந்த பாருங்கள், தும்பை. இந்த துளசி தும்பை ரெண்டும் சேர்த்து இடித்து சளி முடிக்கிறதுக்காக கொடுப்பாங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே சளி வந்து சீக்கிரம் முடிக்கும். இந்த துளசி, நாட்டு துளசி கிராமங்களில் வந்து வயல்வெளியில் அதிகமாக கிடைக்கும். கிராமங்களில் உள்ளவங்களுக்கு இந்த நாட்டு துளசியை பற்றி நல்லா தெரியும். இங்கே வந்து கிராமங்களில் எங்கே பார்த்தாலும் வயல்வெளியில் நாட்டு துளசி அதிகமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் நாட்டு துளசி. எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். துளசி செடி நிறைய இருக்குது. இந்த தும்பையோட பயன்கள் பார்த்திங்கன்னா, இது சளி மட்டுமல்ல, இந்த செங்கோலவி கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த செங்கோலவி வந்து கூடு எங்காவது புதருள்ள எங்காவது கட்டியிருக்கோம். புதருள்ள மரத்தில் செடியில் கட்டியிருக்கோம். அப்போ நம்ம தெரியாமல் போயிட்டு அது கிளச்சிட்டாலோ தட்டிட்டாலோ கொட்டிடும். அது கொட்டிச்சுன்னா கடுக்கும். அப்படியே செங்கோலவி கொட்டிச்சுன்னா கடுக்கும். உடனே என்ன பண்ணணும், இந்த தும்பை செடியை அப்படியே அதை பிடுங்கி அந்த தலையெல்லாம் பறித்து என்ன பண்ணணும், அப்படியே கசக்கி சாறு வர்ற மாதிரி கசக்கி அந்த இடத்துல குழவி கொட்டின இடத்துல தேய்ச்சோன்னா அந்த கடுப்பை உடனே நின்றோம். இது ஒரு அற்புதமான மூலிகை. அந்த செங்குழவி கொட்டினா உடனே, ஆனால் அந்த என் பையனுக்கு அந்த மாதிரி கொட்டிடுச்சு. ஒரு 4 குழவி கொட்டிடுச்சு. இப்படி தான் ஒரு கோயிலில் நாங்கள் எப்போதும் விளக்கு போட போவோம். கோயிலில் கொட்டிடுச்சு. 4 குழவி கொட்டிச்சு. உடனே தும்பை செடியை உடனே முடிஞ்ச உடனே அந்த தலையை திறக்கி கையில் போட்டு கசக்கி அப்படியே சாறு வர்ற மாதிரி உடனே அந்த இடத்துல கொட்டின இடத்துல தேய்ச்ச உடனே கடுப்பு உடனே நின்றுச்சு. ஆமாம், அது மாதிரி இது அற்புதமான மூலிகை. இதை தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இது பாருங்கள், துளசி எங்கே பார்த்தாலும் கிடக்க பாருங்கள். இது ஃபுல்லாக துளசி தான். துளசி, நாட்டு துளசி. இது வாடையே நல்லா கமகம்னு வாடையே நல்லா வரும். வாசனை அவ்வளோ வாசனை, கமகம்னு இருக்கும் வாசனை. நாட்டு துளசி இதுதான் ஒரிஜினல் துளசி. நாட்டு துளசி எங்கே பார்த்தாலும் கிடைக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்கத்தமிழ் யூடியூப் சேனல், தங்கத்தமிழ் சொந்தங்கள். இந்த பதிவை பற்றின நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்.